வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா ரூமட்டாய்ட் காரணி. இங்கிலீஷ்ல இத ரியூமட்டாய்ட் ஃபேக்டர்னு சொல்வாங்க. இந்த வார்த்தையை கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா பயப்படாதீங்க. இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, இல்லனா உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ட பாக்குறீங்க. அதுல ருமட்டாய்டு காரணி டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. கேட்டோனே மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அடடா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா நீங்க கவலையே படாதீங்க. இத பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இத பத்தி ஒரு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும். சரி வாங்க, இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்படின்னா என்ன இந்த ருமட்டாய்டு காரணி? வாங்க பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரூமட்டாய்டு காரணிகள் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி சிஸ்டம் உருவாக்குற ஒரு புரோட்டீன் தான். பொதுவா நம்ம இம்யூன் சிஸ்டமோட வேலை என்ன? நம்மள வெளியே இருந்து வர கிருமிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த ரூமட்டாய்டு காரணிகள் சில சமயம் தடம் மாறி நம்ம உடம்புல இருக்கிற நல்ல ஹெல்தியான செல்களையே தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆளே நமக்கு எதிரியாகிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சரி, நம்ம உடம்போட ஓன் செக்யூரிட்டி சிஸ்டமே ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணுது? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுக்கு காரணம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். இப்ப நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஒரு பெரிய ஆர்மி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஆர்மியோட வேலை என்ன? வெளியிலேருந்து வர்ற எதிரிகளை, அதாவது வைரஸ், பாக்டீரியா இதையெல்லாம் தாக்குறது. ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா, நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் நம்ம சொந்த மக்களையே எதிரின்னு தப்பா நினைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த சோல்ஜர்ஸ் தான் இந்த ரூமட்டாய்டு காரணிகள். இப்ப இந்த படத்தை பாருங்க, இதுல தான் முழு கதையும் இருக்கு. நம்ம உடம்புல ஐஜிஜி அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்கு. இது நம்ம டீம்ல இருக்கிற ஒரு நல்ல ஆன்டிபாடி. ஆனா நம்ம இம்யூன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி இந்த நல்ல ஐஜிஜியையே ஒரு எனிமை மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா, அந்த ஐஜிஜியை அட்டாக் பண்றதுக்காகவே ஐஜிஎம் அப்படின்னு ஒரு புது தப்பான ஆன்டிபாடியை உருவாக்குது. இந்த தப்பா உருவாக்கப்பட்ட ஐஜிஎம் ஆன்டிபாடிக்கு பேர் தான், ஆமா நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, ருமட்டாய்டு காரணி. சரி, இந்த தப்பான ருமடாய்டு காரணிகள் உருவானதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது சும்மா இருக்காது. அது நேரா போய் நம்மளோட நல்ல ஐஜிஜி ஆன்டிபாடி கூட சேர்ந்துக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா, ஒரு கூட்டமா மாறிடும். இந்த புது கூட்டம் நம்ம உடம்புல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன். இதனால தான் நமக்கு மூட்டுக்கல்ல வலி, வீக்கம், ஏன் சில சமயம் உள்ள இருக்கிற உறுப்புகள்ல கூட பாதிப்பு ஏற்படுது. ஓகே, சோ இதெல்லாம் சரி. ஆனா நம்ம உடம்புல இந்த ருமட்டாய்டு காரணி இருக்கா இல்லையான்னு டாக்டர்ஸ் எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? வாங்க அதை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனா அதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. அப்புறம் லேப்ல அந்த சாம்பிள் கூட ஒரு ஸ்பெஷல் கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்க ரத்தத்துல இந்த ருமட்டாய்டு காரணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பால்ல லெமன் ஜூஸ் விட்ட எப்படி திரிஞ்சு போகுமோ அதே மாதிரி ரத்த செல்கள் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும். இந்த ரியாக்ஷனை தான் லேப்ல டெக்னீஷியன்ஸ் செக் பண்ணுவாங்க. சரி, டெஸ்ட் முடிஞ்சுது, ரிப்போர்ட்டும் கையில வந்தாச்சு. இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ரிப்போர்ட்ல இந்த ருமட்டாய்டு காரணியோட அளவு 15 IU/ml-க்கும் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அது நார்மல்னு அர்த்தம், அதாவது நெகட்டிவ். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் நீங்க டெஸ்ட் எடுக்கிற லேபை பொறுத்து கொஞ்சம் மாறலாம். இது ஒரு பொதுவான கைட்லைன் தான். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து எஸ் ஆர் நோ மாதிரி ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா RF லெவல் அதிகமா இருந்தா அது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான நோய்களோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். உண்மைதான். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பாருங்க, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஹெல்தியா இருக்கிற சிலருக்கும் கூட இந்த அளவு அதிகமா காட்டலாம். அதனாலதான் இந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. இப்ப இந்த லிஸ்ட் பாருங்க. சும்மா மூட்டு வலி மட்டும் காரணம் இல்ல. RF லெவல் அதிகமாகறதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? கேன்சர், டிபி மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ், லூப்பஸ், ஏன் நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட காரணமா இருக்கலாம். இதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் நம்பி ஒரு முடிவுக்கு வரது ரொம்ப தப்பு. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு நோயை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இந்த RF டெஸ்டோட உண்மையான இடம் என்ன? இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல வச்சுப்போங்க. இந்த RF டெஸ்ட் ரிசல்ட் ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடையாது. இது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில்ல ஒரு சின்ன பீஸ் மாதிரி.
இல்லனா ஒரு டிடெக்டிவ் கதையில கிடைக்கிற ஒரு முக்கியமான க்ளூ மாதிரி. அந்த ஒரு க்ளூவை வச்சு மட்டும் குற்றவாளி யாருன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த ஒரு க்ளூவை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் தேவை. அதனால இந்த ஆர்எஃப் டெஸ்ட் ரிசல்ட் கூடவே ஆன்டி சிசிபி, சிஆர்பி, இஎஸ்ஆர் மாதிரி வேற சில பிளட் டெஸ்ட்களையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, உங்களை நேர்ல பரிசோதனை பண்ணி என்ன தெரியுது, எக்ஸ்ரே என்ன சொல்லுதுன்னு இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒரு நம்பர், கதையோட ஒரு சின்ன பகுதி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுமையான உண்மையை தெரிஞ்சுக்க எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்க்கணும். ஒரு நோயை சரியா கண்டுபிடிக்கிறதுங்கிறது எல்லா துண்டுகளையும் கரெக்டா பொருத்தி அந்த முழு புதிரியும் தீர்க்கிறது மாதிரி. அப்போ ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்க மருத்துவர்கள் இந்த துப்புகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த முழுமையான பார்வை எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.